நடுக்கடலில் பயணிக்கும் கப்பல்களுக்கு கரை நெருங்கிவிட்டதை தெரிவிக்கும் அறிவிப்பு பலகையாக இருக்கும் கலங்கரை விளக்கம் கடற்கரையின் அழகை பன்மடங்காக்குகிறது. சென்னை காமராஜர் சாலையில் கம்பீரமாக எழுந்து நிற்கும் கலங்கரை விளக்கம் பொதுமக்கள் பார்வைக்காக இன்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. சுமார் 150 அடி உயரம் கொண்டு சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழும் கலங்கரை விளக்கம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. உலகின் 2வது மிக நீளமான கடற்கரையான மெரினாவின் நெற்றியில் வைக்கப்பட்ட ஒளித்திலகமாய் திகழும் கலங்கரை விளக்கம் உப்பு நீரில் உலாவரும் கப்பல்களுக்கு திசைகாட்டியாக விளங்குகிறது. இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்த பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனி உலகின் 2வது நீளமான கடற்கரையான மெரினாவை தனது வணிக நோக்கத்திற்கு உகந்த கூட்டாளியாக ஒப்பந்தம் செய்து கொண்டதன் விளைவாக வணிக கப்பல்களின் வருகையை வசதியாக்குவதற்காக 1795ஆம் ஆண்டு கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்தது. இந்த கோரிக்கை 1796ஆம் ஆண்டு செயல் வடிவம் பெற்றது. சிறுதுளி பெருவெள்ளமாவது போல் மெரினா கடற்கரையில் தற்போதுள்ள கலங்கரை விளக்கம் கடந்த 1977ஆம் ஆண்டு 45 மீட்டர் உயரத்திற்கு அமைக்கப்பட்டது. இதில் 187 அடி உயரத்தில் பொருத்தப்பட்ட விளக்கின் வெளிச்சம் 30 கடல் மைல், அதாவது சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவுக்கு திசை காட்டுகிறது. இந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் டயத்துலலாம் சும்மா விறகு எரிச்சு ஷிப்புக்கு சிக்னல் காமிச்சாங்க. அப்புறம் கேஸ் லைட்டை வச்சு சிக்னல் காமிச்சாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் ஆகி எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. லெடர் சிஸ்டம் கூட இருக்குது. 10 தளங்கள் கொண்ட இந்த கலங்கரை விளக்கத்தின் மேல் ஏறி சென்னை நகரின் எழில் தோற்றத்தை காணும் போதும் பறந்து விரிந்து கிடக்கும் வங்கக்கடலின் அழகை நோக்கும் போதும் கிடைக்கும் உற்சாகம் அளப்பரியது. எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கட்டிடங்களும் இந்த வித்தியாசமா இருக்கு. இந்த சென்னையை பார்க்கும் மிக மிக அழகா இருக்கு. இந்த மாடியிலிருந்து பார்க்கும்போது இது பொதுமக்கள் பார்வைக்காக இன்றிலிருந்து பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி எல்லாரும் பார்த்து மகிழ்வாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், ரொம்ப அழகா இருக்கு சென்னை இங்கிருந்து பார்க்கும்போது. இங்கே 9th மாடி வரைக்கும் இருக்குது. நாங்கள் மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் பிரம்மாண்ட மாதிரி தெரியுது. கடல் கிட்ட தெரிகிற மாதிரி இருக்குது. சென்னையிலே இங்கே தான் நான் நல்லா சூப்பராக பார்க்குறேன். நான் இங்கேருந்து நல்லா தெரியுது. மனிதர்கள்லாம் சூப்பராக தெரியுறாங்க. பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக கடந்த 20 ஆண்டுகளாக பொதுமக்கள் பார்வையிட அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது மீண்டும் பொதுமக்களுக்காக கலங்கரை விளக்கம் தனது கதவுகளை இன்று முதல் திறந்து வைக்கிறது. நான் இருக்கும்போது ஓல்டு மெத்தட்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் நியூ எல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன். மேலே போய் லைட் ஹவுசஸ் எல்லாம் தான் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 91 யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா போல இருக்குது. அதுலேருந்து பப்ளிக் அலோவ் பண்ண. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு இப்போ நிறைய வித்தியாசங்கள் வந்துடுது. மியூசியம் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஏறி பார்த்தா ஹோல் மெட்ராஸ் எல்லாமே நல்லா தெரியும். பழைய திரைப்படங்களில் கதாநாயகனோ நாயகியோ சென்னை வந்து விட்டார்கள் என்பதை உணர்த்துவதற்காக சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், LIC கட்டடம் போன்றவற்றை காட்சிப்படுத்துவது போல் கலங்கரை விளக்கமும் சென்னை மாநகரின் அழிக்க முடியாத அழகிய அடையாளமாக கம்பீரமாய் எழுந்து நிற்கிறது. கரை மீது கொண்ட நேசத்தை அதன் மீது அடிக்கடி மோதி நினைவுபடுத்தும் அலைகளைப் போல கடற்கரையில் அமைந்துள்ள இந்த கலங்கரை விளக்கமும் ஈரமான நினைவுகளை தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கிறது.